ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குக் வித் கோமாளி சீசன் 7ல் பாக்யா அண்ட் கானா வினோத் செஞ்சு செஃப் ஆஃப் த வீக் வாங்கின சூப்பர் அண்ட் யம்மியான மீன் குழம்பு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். மீன் குழம்புக்கு ஃபஸ்ட்டு ஒரு மண் சட்டி எடுத்துக்கோங்க. மண் பானையில் வந்துட்டு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 10லேருந்து 20 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இதில் வந்து 2 பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் அதையும் ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துட்டு ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லாவே வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 2 தக்காளி வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த 2 தக்காளியும் சேர்த்துக்கலாம். புளிப்புக்கு ஏற்ற அளவுக்கு வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த தக்காளி வெங்காயம் வந்து எல்லாமே வந்து நல்லா குக் ஆகணும். இப்போ இதில் வந்து நம்ம தேவையான மசாலா ஐட்டம்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கு வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் யூஸ் பண்ணாதவங்க 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லாவே வந்து கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு லெமன் சைஸுக்கு வந்து புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன் தண்ணியில். ஸோ அந்த புளி தண்ணியும் பார்த்திங்கன்னா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாம் வந்து நல்லா கலந்து விட்டுடுங்க. நம்மளோட குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வரணும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்மளோட குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வர அளவுக்கு வந்து வெயிட் பண்ணலாம். ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டிங்கன்னா குழம்பு நல்லா மேலே எண்ணெய் மிதக்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொதிச்சு வரும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மீன் வந்து சேர்த்துக்கலாம். எந்த மீன்னாலும் சேர்க்கலாம். ஆனால் வந்து நம்மளோட கானா வினோத் அண்ட் பாக்கியா சேர்த்தது பார்த்திங்கன்னா மத்தி மீன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கு. மீன் வந்து சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா மணக்க சூப்பரான ஒரு மீன் குழம்பு வீட்டு ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.